வணக்கம். நாங்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று இளைஞர்களை உற்சாகப்படுத்திய முட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகனன். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முட்டுக்காடு ஊராட்சியில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு முட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகனன் தலைமையில் 2 நாள் மாபெரும் 4ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை முட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகனன், காஞ்சிபுரம் வடக்கு திருப்போரூர் ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி மற்றும் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் எம் மயில்வாகனன் ஆகியோர்கள் துவக்கி வைத்து நடைபெற்றது. இந்த போட்டியில் முட்டுக்காடு ஊராட்சியை சேர்ந்த மொத்தம் 11 அணிகள் கலந்து கொண்டு விளையாடினார்கள். மிகவும் விறுவிறுப்பான இறுதி ஆட்டத்தில் ஏகாட்டூர் அணியினரும் கரிகாட்டுக்குப்பம் அணியினரும் நீயா நானா என்று சிறப்பாக விளையாடினார்கள். இந்த விறுவிறுப்பான ஆட்டத்தில் ஒரு பால் வித்தியாசத்தில் ஏகாட்டூர் அணியினர் வெற்றி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகனன் பேசும்பொழுது, நம்ம ஊராட்சியில் இளைஞர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மேலும் நல்ல பழக்க வழக்கங்களுடன் வளர வேண்டும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்றும் கூறினார். அதனைத் தொடர்ந்து திமுக மாவட்ட பிரதிநிதி மயில்வாகனன் பேசும்பொழுது, நம் ஊராட்சியை எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்து வருகிறோம் என்றும், இன்னும் ஒரு சில மாதங்களில் பேட்மிண்டன் போட்டியும் நடத்த உள்ளோம், அதற்கும் நீங்கள் தயார் செய்து கொள்ளவும் என்றும் கூறினார். என்னுடைய குறிக்கோள், நாம் இளைஞர்கள் எல்லாவற்றிலும் சேர்ந்து வளர வேண்டும். அதற்கு நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறினார். மேலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் துணைத் தலைவர் விஜயா கோபிநாத், அனைத்து வார்டு உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து வார்டு உறுப்பினர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விழா இறுதியில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த அணி வீரர்களுக்கு கோப்பையும் மெடல்களும் பரிசு தொகையும் வழங்கினார்கள். இந்த போட்டியில் முதல் பரிசு ரூபாய் 50,000 மற்றும் கோப்பையும் ஈகிள்ஸ் ஏகாட்டூர் அணியினருக்கும், 2ஆம் பரிசு ரூபாய் 35,000 மற்றும் கோப்பையும் NVSS கரிகாட்டுக்குப்பம் அணியினருக்கும், 3ஆம் பரிசு ரூபாய் 25,000 11 ஸ்டார் புத்தமநகர் அணியினருக்கும் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தொடர் நாயகன் விருதும் மற்றும் எண்ணற்ற விருதுகளும் வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் துணைத் தலைவர் விஜயா கோபிநாத், வார்டு உறுப்பினர்கள், விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். சற்று நேரத்தில் அந்த இடம் ஆட்டம் பாட்டத்துடன் அப்பகுதி இளைஞர்கள் கொண்டாடினார்கள். ஊராட்சி மன்ற தலைவர்